ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வர வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு பெரிய சச்சரவாக தமிழ்நாடுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் மானிட்டரி டெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது தன் பங்குக்கு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த காசை சரியா கொடுக்க மாட்டேங்குது, நிதியை சரியா கொடுக்க மாட்டேங்கிறது தான் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற பாஜக அரசு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தங்களோட வரி வசூலிச்சு அந்த இன்கம் டாக்ஸ்லாம் இத்தனை பர்சன்டேஜ் சொல்லி அந்த மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ மொத்தமாக தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து போற ஒவ்வொரு ரூபாய்க்கும் மத்திய அரசு 33 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி செய்யுது. ஆனால் யூபி, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 3 ரூபா, 4 ரூபா, 2 ரூபாய்க்கு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு மத்திய அரசு மேல இருக்கத்தான் செய்யுது. அது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. அப்போ இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வருவாய் குறையுது ஏன் சொல்றாங்க? அப்ப முன்னாடி வருவாய் எப்படி இருந்துச்சு? முன்னாடி வருவாய் நம்ம நிறைய வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க பொருளை தயாரிக்கிறாங்களோ அந்த இடத்துல வரி வசூலிச்சு வரி விதிச்சாங்க. எக்ஸைஸ் டியூட்டி, அந்த டியூட்டி, இந்த டியூட்டி எல்லாம் விதிச்சு நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு இஸ் அன் இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ஸ்டேட். இன்றைக்கு இந்தியாவில் என்னதான் மகாராஷ்டிரா தான் பெரிய ஜிடிபி இவங்க சொல்றாங்க, ஆனா அதிக இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அப்ப எப்படி மகாராஷ்டிராவோட ஜிடிபி இருக்குன்னா அதுக்கு சிம்பிளான ஒரு ரீசன், எல்லா அரசாங்கமும் உதாரணத்துக்கு இங்க ஒரு கம்பெனி ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தாலும் அதோட ஹெட் குவார்டர்ஸ் பாம்பேல இருக்கும். அப்போ அவங்களோட டாக்ஸ் பேமெண்ட் எல்லாமே பாம்பே மூலமா தான் நடக்கும். அது மகாராஷ்டிராவுக்கு பெனிஃபிட். ஆனால் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இங்க தான் இருக்கும், வேலை வாய்ப்பு நமக்கு நல்ல பெனிஃபிட். அதனால நம்ம அதை அப்படி வச்சிருக்கிறோம். பாம்பே அங்க இருக்கிறதுனால, ஹெட் குவார்டர்ஸ் நிறைய கம்பெனிக்கு அங்க இருக்கிறதுனால அங்க இருந்து வருவாய் மகாராஷ்டிராவுக்கு ஜாஸ்தி. இதுதான் இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ இவ்வளவு பணத்தை முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்க? நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடியூஸ் பண்றதுனால இங்க இருந்து வெளியில போறதுக்கு அந்த டாக்ஸ், இந்த சேல்ஸ் டாக்ஸ், அந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிட்டு இருந்துச்சு. சேல்ஸ் டாக்ஸ், பல டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிட்டு இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சில டாக்ஸஸ் விதிச்சுது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வருமானம் இந்த வரி விதிப்புகளால வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்க தயாரிச்சாங்களோ அங்க டாக்ஸ் போடணும்னா முன்னாடி ரெஜிம் இருந்துச்சு. இப்போ இந்த ஜிஎஸ்டிங்கிற அந்த டாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாடு முழுக்க எல்லா டாக்ஸையும் அபாலிஷ் பண்ணிட்டு பொருட்கள்ல ஒரே டாக்ஸ், ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்ப போகுது. அதுல என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னா, இதுவரைக்கும் எங்க தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்க டாக்ஸ் போட்டாங்க. அப்ப தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு நல்ல வருமானம் வந்துச்சு. நம்ம தான் இண்டஸ்ட்ரியலி அட்வான்ஸ், அதாவது தொழில் முனைவோர்லையும் தொழிற்சாலைகளையும் நம்ம முன்னிருந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் நமக்கு நல்ல வருவாய் இருந்துச்சு. ஆனா இது எங்க இப்ப எப்படி மாத்துறாங்க? வட மாநிலங்களுக்கு வருவாய் வரும்போது எப்படி மாத்துறாங்க பாருங்க. அத இருந்த ஒரு வருவாய் முறையே கம்ப்ளீட்டா தலைகீழ மாத்தி அவங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு அப்ப காங்கிரஸ் எல்லாரும் எப்படி பண்றாங்கிறத பாருங்க. எங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அங்க வரி விதிக்கிறத விட்டுட்டு எங்க நுகர்கிறார்களோ, எங்க கன்சியூம் பண்றாங்களோ அந்த இடத்துல வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு மாதிரி பொருட்களை தயாரிக்கின்ற அந்த மாநிலங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்ப பல ஆயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டி நஷ்டம் ஏற்பட்ட ஒரு 5-10 வருஷத்துக்கு நாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் காம்பன்சேஷன் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. காம்பன்சேஷன். ஆனால் அது நிரந்தர ஒரு வருவாய் இழப்பு. தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம வருவாயையும் புடுங்கிக்கிறாங்க அவங்க. இதுவரைக்கும் டாக்ஸ்ல இருந்து வர்ற வருமானம் கம்ப்ளீட்டா கட்டாயி ஜிஎஸ்டி மூலமா இப்ப வருமானம் குறையுது. அப்படி குறையும் போது நம்ம அதை 10 வருஷம் காம்பன்சேட் பண்ண அந்த பீரியட் இப்ப முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த போன வருவாய் நமக்கு போனதுதான், நமக்கு அது உள்ள வரல. அப்ப ஜிஎஸ்டி மூலமா பாதி ஸ்டேட்டுக்கு பாதி சென்டருக்கு, அது நமக்கு முன்னாடி இருந்த வருவாயோட ரொம்ப கம்மி. அப்ப தமிழ்நாட்டுக்கு வருவாய் பங்கு குறையுதுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில மத்திய அரசு வருவாய் இழந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்துக்கு அதிக காசு கொடுக்கணுங்கிறது நம்ம எதிர்பார்க்கறது தான். அதிக கொடுக்கலைனாலும் நம்மளோட டியூன்னு சொல்லுவோம், நமக்கு என்ன கொடுக்கணுமோ அது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு ஒரு பேரிடர்ல வரும்போது நீங்க ஆடுற மாநிலத்துக்கு என்ன கொடுக்கல அதே இம்பார்ட்டன்ஸ், அதே முக்கியத்துவம் எங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். நம்ம அனுப்புற ஒவ்வொரு ரூபாய்க்கு 33 காசு தான் திருப்பி வருது. ஆனா நமக்கு ஒரு புயலோ ஒரு பேரிடர் ஏற்படும் போது நம்ம காசு 1000 கோடி கேட்டோம்னா 50 கோடி தர்றான். யாரப்ப வீட்டு காசு? இதெல்லாம் எங்க இருந்து போகுதுன்னா மத்திய அரசுக்கு மாநிலங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய வருவாயில ஒரு பங்கை தான் நம்ம கேட்கணும். அப்ப எங்க மாநிலம் இருந்து அவ்வளவு பெரிய வருவாய் பங்கு உங்களுக்கு கிடைக்குது. ஒரு 33% தான் செய்யறீங்க, 33% தான் செய்றீங்க. அப்ப என் மாநிலத்தில் உங்களுக்கு 67% லாபம். ஆனா எங்க பேரிடர் காலங்களிலும் எங்களுக்கு பணம் தேவைப்பட காலங்களும் நீங்க பணம் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மத்திய அரசு எங்களுக்கு எப்படி பிடிக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதுதான் எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். நம்ம பொருளாதார பார்வையில் பார்த்தோம்னா இதுதான் மத்திய அரசு பண்ற ஒரு மிக மிக பெரிய தப்பு. தமிழக மக்களிடமிருந்து பிடுங்கி அவர்களுக்குள்ள பங்கு கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க, நமக்குள்ள பங்கு கூட நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் நம்மளோட ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். அப்போ
இவ்வளவு வருவாய் இழப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் ஒரு மாநிலம் இருந்ததுன்னா அதை சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு. அப்போ நீங்க சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க கொடுக்க வேண்டிய பணம், உதாரணத்துக்கு இந்த சாமிகிர சிக்ஷா அபியான்னு சொல்றாங்க, ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதுல கொடுக்க வேண்டிய 3600 கோடி இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் கொடுப்பேன்றீங்க. அது நாங்க மானமுள்ள தமிழர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால நிச்சயமா அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்புறம் எனக்கு வர வேண்டிய பணத்தையும் நீ விட்ரா பண்ணி என்னோட பங்கையும் நீ கொடுக்காம இருந்தேன்னா இது அநியாயம் இல்லையா? இதைத்தான் தமிழகத்துல உள்ள எல்லா கட்சிகளும் தட்டி கேட்கிறாங்க. அதிமுக எதிர்க்கல, அமைதியா வாய மூடிக்கிட்டு இருக்கு. இதற்குள்ள பலன்களும் பாவம் அது தலைவரம் சுமறதுங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இப்படி வருவாய்க்கான வழிமுறைகளையும் கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டுக்குள்ள வருவாய்க்கான வழிமுறைகளையும் கம்ப்ளீட்டா அடைச்சு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்கலன்னா அப்ப அந்த மாநிலம் எப்படி தன்னுடைய வளர்ச்சிக்கான பாதையில் நின்ற முடியுமா? சொல்லுங்க, நின்ற முடியுமா? எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வருது, புதுசா ரோடு போடணும், பிரிட்ஜ் போடணும், ஒவ்வொரு இடங்களும் இண்டஸ்ட்ரியல் பார்க் கிரியேட் பண்றாங்க, புதுசா இண்டஸ்ட்ரீஸ் வராங்க, நாங்க நீங்க ரோடு போட்டு கொடுக்கணும், கனெக்டிவிட்டி கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வரும்? ஒரு மாநிலம் கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. நானும் காசு தர மாட்டேன், நீயும் கடன் வாங்கக்கூடாதுன்னா அந்த மாநிலம் எப்படி முன்னேற்ற பாதையில் செய்யும்? நீ நிப்பாட்டினாங்க முன்னேறாமே தமிழ்நாடு இருந்துட முடியுமா? முடியாது. முன்னேற்ற பாதையில் வரும்போது நாம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணும்போது சில கடன்கள் வரத்தான் செய்யும். இதுதான் இன்றைக்கு தமிழகத்தோட நிலைமை. அப்ப பாருங்க, தன்னோட பங்கையும் கொடுக்கறது இல்ல. சரி, இதுக்கு முன்னாடி இப்ப நம்மகிட்ட இருந்த புடுங்கினது அதே மாதிரி இன்னொரு பங்கையும் பாருங்க. நெல் கொள்முதல்ங்கிறது இன்றைக்குமே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், மத்திய அரசோட கையில உள்ளது. இப்ப என்ன சொல்றாங்க, நெல் கொள்முதல்லையும் ஒரு வருஷத்துக்கு நான் இவ்வளவுதான் கொள்முதல் பண்ணுவோம், அதுக்கு மேல நான் கொள்முதல் பண்ண மாட்டேன் அப்படின்னு மத்திய அரசு சொல்லும் போது அதை வாங்கக்கூடிய உரிமை ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. அப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்க. ஒரு விவசாயி ப்ரொடியூஸ் பண்ணி தன்னுடைய மத்திய அரசு தன்றது இந்த நெல்லை வாங்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் சூழ்நிலையில இல்ல இவ்வளவு நான் தேவையை நான் வாங்கிட்டேன், இனிமேல் வாங்க மாட்டேன்னு சொல்றது அராஜகம் இல்லையா? கேட்டா அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்ற கிராப்புகள்லாம் நீங்க கிராப் டைவர்சிபிகேஷன், வெறும் அரிசி அவளுக்கு எல்லாத்தையும் நாங்க சொல்ற மாதிரி விளைங்கன்னா ஒரு விவசாயிக்கு தன் நிலத்தில் என்ன விளைக்கணுங்கிற உரிமையை கூட பாருங்க அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். நான் சொல்ற மாதிரி நீ நெல் விளைச்சவன் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிலம் ஏன் நிலம்? நான் சும்மா ஒண்ணு எனக்கு கொடுக்கல, நான் காசு கொடுத்து விதை வாங்கி, நான் காசு கொடுத்து யூரியா வாங்கி, நான் காசு கொடுத்து தண்ணி வாங்கி பாய்ச்சி எல்லாம் பண்ணி நான் கஷ்டப்பட்டு என் உழைப்பை சிந்தி ரத்தத்தை சிந்தி நான் நெல் விளைச்சோம்னா அதை நீ வாங்க மாட்டேன்னு சொன்னேன்னா நான் சொல்ற கிராப்பை போடு, நான் வாங்க மாட்டேன், இவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு வாங்குவேன், அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டுனா நான் வாங்க மாட்டேன், ஊக்கத்தொகை கொடுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது நிப்பாட்டு அப்படின்னு சொன்னேன். அது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம். விவசாய மக்கள் ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்கணும். இந்த சர்வாதிகாரத்துக்கு ஒரு முறை நாம் அடிபணிந்தோம் என்றால் நிச்சயமாக இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம், எல்லாம் சாதாரணமா கடந்து போயிடும், ஆனா என் நெஞ்சில மிக வலிக்கக்கூடிய விஷயம் தான் இது. எல்லாத்தோட கூட மிக முக்கியமான விஷயம் ஓட்டிங்கிறது 5 வருஷத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ரைட். இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து பயந்ததற்கான ஒரே காரணம் அந்த 5 வருஷத்துக்கு நம்ம போடுற ஓட்டு தான். அந்த ஓட்டையும் பாருங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ட்விஸ்ட் பண்றாங்க பாருங்க. அந்த ஷேருங்கிற ப்ராசஸ் கொண்டு வந்து இன்னும் பெருசா சொல்லும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படி அவ செத்தவங்களை எடுத்தாங்க, அவங்களை எடுத்தாங்க, இவங்களை எடுத்தாங்கன்றாங்க. எடுக்கிறது நான் இன்றைக்குமே தப்பு சொல்ல. எப்ப பண்ணணும் ஒரு ப்ராசஸ? 2029 எலெக்ஷனுக்கு பண்ணேன்னா 24 25 ஆரம்பிக்கணும். இடையில எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு நீக்கப்பட்டவங்களுக்கு அவங்க அப்பீல் பண்ண வகை வழிமுறை கொடுத்து அது கம்ப்ளீட்டா முடியறதுக்கு ஒரு 5 வருஷம் நீங்க கொடுக்கணும். அவன் அதுக்கு மேல ஹைகோர்ட் பொண்ணா போய் எல்லாம் சேர்க்க வேண்டிய சேர்த்து அது ஃபைனலைஸ் ஆகுறது 2029 எலெக்ஷன் நீ கொண்டு 5 வருஷமாச்சு இது குறைஞ்சபட்சம் ஆகும். ஆனா 6 மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள முடிச்சு அவங்க ஒரு காரியத்தை கொண்டு வராங்க. எனக்கு ஒரு வருத்தம், இந்திய குடிமகனா கட்டப்பட்ட எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இத சுப்ரீம் கோர்ட் இந்த கேள்வி கேட்கணும், இவ்வளவு அவசரம் உங்களுக்கு எதற்கு? எக்ஸிஜென்ட் சிச்சுவேஷன் வர சொல்றீங்களா? என்ன அவசியம் உங்களுக்கு? பீகார் எலெக்ஷனுக்கு 4 மாசம் மேல கொண்டு வந்துடுறீங்க, தமிழ்நாடு எலெக்ஷன் 4 மாசம் கொண்டு வந்துடுறீங்க. இப்ப யூபியில இப்ப எல்லாரும் போய் அவன் தலையெழுத்துன்னு போயிட்டாங்க. ஆனா மம்தா பானர்ஜி ஃபைட் பண்ணி 27 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. அங்க அப்பலேட் அத்தாரிட்டி கிரியேட் பண்ணிருக்க. ஆனா கிரியேட் பண்ணி உங்க அப்பீலுக்கு போகும்போது இங்க டேட் உனக்கு அவ்வளவுதான் வாக்காளர் பேர் எண்ணிக்கை சேர்க்கிறது முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்க வாக்களிக்க முடியாது, நீங்க அதை போய் பார்த்துட்டு வந்தால் இந்த எலெக்ஷன்ல நீங்க வாக்களிக்க முடியாது சொல்றது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. அந்த 21 லட்சம் பேர் நீங்க 10 லட்சம் பேருக்கு பேரை நீக்கிறீங்க, அவங்க அப்பீல்ல போய் ஒரு 5 லட்சம் பேர் இல்லப்பா நீக்கல தப்பு பேரை சேர்த்துக்கலாம்னு சொன்னா இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடலன்னா அது எலெக்ஷனை பாதிக்குமா இல்லையா? ஒவ்வொரு ஓட்டும் எலெக்ஷனுக்கு முக்கியம். நீங்க கிழிச்சுக்கிட்டு போயிருவீங்க, ஆனா எனக்கு என் ஓட்டு முக்கியம். என் ஒரு ஓட்டுக்கு மேலதான் இந்த ஜனநாயகம் கட்டமைக்கப்பட்டிருக்கான. ஆமா, ஒவ்வொருத்தருடைய ஓட்டுக்கு மேலேதான் இந்திய ஜனநாயகம். இந்தியா நிக்குது பாருங்க கீழே எப்படி இது நிக்கிறதே ஒவ்வொரு இந்திய குடிமகன் ஓட்டுக்கு மேலதான். ஓட்டை சாதாரணமா பறிச்சுட்டு போயிடுறாங்க. அது எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள முடியாது. அது 20 லட்சம் பேர் அப்புறம் பாத்துக்கலாம். எப்படி சொல்ல முடியும்? அப்படி
நான் சொல்கிறது ஒன்றே ஒன்றுதான், ஷேர் செய்யணுமா 5 வருஷம் 6 வருஷம் டைம் எடுத்துக்கப்பா, பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டா 12 ஸ்டேட்லயும் பண்ணு, அதுக்கு மேல அப்பீலுக்கு போர்டு ஃபுல்லா கான்ஸ்டியூட் பண்ணு, இத்தனை ஜட்ஜஸ் போடு, இத்தனை இதுக்குள்ள முடிச்சு அதுக்கு மேல ஹைகோர்ட்ல அப்பீல் இருக்கு, அப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த அப்பீல் ஃபைனலைஸ் ஆகி 5 வருஷத்துக்குள்ள முடிக்கணும் டைம் பவுண்ட் டேட்டால. உலகத்திலேயே ஒரு மனிதனுடைய ஓட்டோட இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இந்தியன் ஹைகோர்ட்டுக்கோ வேற எந்த முக்கியமான வேலையும் கிடையாது. ஏன்னா நம்முடைய ஜனநாயகத்தோட அடிப்படை மட்டும் இல்லை, இந்தியாவுடைய அரசியலமைப்பின் அடிப்படையே ஓட்டு தான். ஏன்னா அரசியலமைப்பு யார் எழுதுறா? ஜட்ஜ் எழுதல, அரசு எம்பி எழுதல, பிஎம் எழுதல, ராஜாக்கள் எழுதல. இந்த அரசியலமைப்பு எழுதுது we the people of India, இந்திய குடிமக்களாகிய நாம் எழுதுறோம். இந்த அரசியலமைப்பை எழுதின எனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா அந்த சமயத்துல யார் தான்? என் தாத்தனும் பாட்டுன்னு எழுதின அரசியலமைப்பை தான் இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்பேத்கரும் எழுதவில்லை, அதை அல்லாடி கிருஷ்ணமூர்த்தியும் எழுதவில்லை, யாரும் எழுதல. அவங்க எல்லாம் மக்களுக்காக எழுதினார்கள். எழுதினது யாரு? மக்கள். அப்ப அந்த மக்களோட அடிப்படை உரிமையான பேசிக் ஓட்டை படிக்கும் போது அதுக்கு சில வரிமுறை வைக்கணும். அவசர அவசரமா படிச்சுட்டு போறாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு ரெமெடி இல்லைங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஒரே அடி 6 மாசத்துல எப்படியா செய்ய முடியாது. இன்னைக்கு எடுத்துக்கோ, 3 வருஷம் கழிச்சு இத்தனை வருஷத்துக்குள்ள செஞ்சு முடி. ஒரு பாரமி 29 எலெக்ஷனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி, ஒரு வாக்காளர் கூட அப்பீல் ப்ரொவிஷன் எல்லாம் முடிகிற வரைக்கும் பெண்டிங் இருக்கக்கூடாது. அதுக்குள்ள முடிக்க வேண்டிய எல்லா வேலையும் செய்தோம் கடமை நீ மத்திய அரசை டைரக்ட் பண்ணும். ஆனால் அதை சொல்வதற்கு இந்த யாருமே இல்லைங்கிறதுதான் ஒரு மிக வருத்தமான விஷயம். அப்ப மெதுவா ஒரு குடிமகனின் ஒரே உரிமையாக இருந்த அந்த வாக்கும் அவனிடம் பறிக்கப்படுகின்றதுன்னு ஒரு வருத்தம் எனக்கு ஒரு இந்திய குடிமகன் இன்றைக்குமே உண்டு. அத நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நாளைக்கு ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இந்த எலெக்ஷன் இவங்க 27 லட்சம் பேர் எடுக்கிறாங்க, 3 லட்சம் வாக்குல ஒரு கட்சி தோத்து போகுது, அல்லது 1 லட்சம் வாக்குல தோத்து, 50,000 வாக்குல மொத்தத்துல அவங்களுக்கும் தோக்குறதுக்குள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். ஒவ்வொரு தொகுதியில் 50-100 தான் வித்தியாசம். நீங்க எடுத்த வாக்காளர் யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப வெற்றி தோல்விய நிர்ணயிக்கிற பங்கு மக்களுக்கு இல்லாம அவங்க பேரை நீக்கிற எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டீங்க. எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது இன்றைக்கு ஒரு மிக கேவலமாக நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடின்னு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம கண்கூடா பாக்குறோம். அப்ப மக்களோட உரிமையை பாதுகாக்க வேண்டிய ஒரு வரலாற்று தருணத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் செய்வார் யாரும் இல்லை. அதுதான் நமக்கு ஒரே மிக வருத்தமான விஷயம். சரி, இது மொத்தத்தில் உள்ள அரசியல் பாடம் இன்றைக்கு நமக்கு. ஆனா அதே சமயத்துல அரசியல் பேச்சு இப்ப இன்னைக்கு அரசியல் இதுக்குள்ள போனீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த தொகுதி சீரமைப்பு நம்ம போன வீடியோல பேசிருந்தோம். ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் இந்த தொகுதி சீரமைப்பை விட்டுருக்க மாட்டார் அப்படின்னா, கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் யார் இருந்தாலுமே இந்த தொகுதி சீரமைப்புக்கு தமிழ்நாட்டை எதிர்க்கத்தான் செய்வாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை குறித்து ஒண்ணுமே பேசாம இருக்கிறாரு. இது முயல் அவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. டெல்லி தமிழ்நாட்டை என்ன பண்ணாலும் இந்த ஆள் அசைஞ்சிக்கவே மாட்டார் சீட்டை விட்டுன்னு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு தெரியல. ஊக்கத்தொகை கொடுக்க கூடாது, ஊக்கத்தொகைக்கு நாங்க ஊக்கத்தொகைக்கு எதிரான மாநிலங்கள் நாங்க சொல்றத பின்பற்றி ஊக்கத்தொகை கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதாவது கிராப் டைவர்சிபிகேஷன். அப்பதான் எல்லா கிராப்பும் எல்லாரும் விளைவிப்பாங்க, இப்படி நம்ம ஊக்கத்தொகை கொடுத்தா அது பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற மாதிரி மத்திய அரசு பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை இப்போ டிஸ்பிளே இப்போ பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு. அப்ப அது எவ்வளவு கேவலமான விஷயம் யோசிச்சு பாருங்க. ஊக்கத்தொகை கொடுக்க கூடாதுன்னு சொல்றது, விவசாயி ஆல்ரெடி இஸ் ப்ளீடிங் டு டெத்துமாங்க. அதாவது சிறுக ரத்தம் முடிந்து இறந்து கொண்டிருக்கிற விவசாயிக்கு அந்த கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்காத, அந்த ஊக்கத்தொகையும் கொடுக்கான்னு சொல்லி இவ்வளவு கேவலமான ஒரு அநாகரிகமான ஒரு மிருகத்தனமான செயல் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி விவசாயி இதுக்கு என்ன சொல்ல போறாருங்கிறது அப்படி தெரியல நமக்கு. இது ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான், நீங்க மக்கள் மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, இது திமுக பக்கம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. திமுக குற்றச்சாட்டு திமுக என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜா போச்சுன்னா, நாள் ஒரு மேனி பொழுது ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது என்னெல்லாம் தமிழ்நாடுக்கு அகைன்ஸ்ட் அவ்வளோத்தையும் தைரியமா ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க யூனியன் மினிஸ்ட்ரி. எலெக்ஷன் வரைக்கும் நம்ம பொறுத்துக்குவோம் அப்படின்னு கூட கிடையாது. எலெக்ஷன் நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, தொகுதி சீரமைப்பை கொண்டு வா, நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, அதை கொடுக்காத, இதை செய்யாத அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வரும்போதே மத்திய அரசு நம்மளை இப்படி தமிழக விரோத போக்க கடைபிடிச்சதுன்னா எலெக்ஷன் முடிஞ்சா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களை எதிர்த்து நிக்கிற அரசாங்கம் இருந்தா தான் நம்மளால கொஞ்சமா செய்ய முடியும். அவங்களுக்கு டம்மி அரசாங்கம் இருந்துச்சுன்னா இவங்களை வச்சு தலையாட்டி ஒண்ணுமே செய்யாம கொண்டு போயிருவான். அதான் நிதர்சனமான உண்மை. சரி, எனக்கு ஒரு விஷயத்துல அதிமுக செல்லூர் ராஜு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளந்தியாக பேசுவார். அவர்கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிட்ட பேசுற மாதிரி இருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு போயிடுவாரு அவர். அதுக்காக முட்டாள் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாங்க. தர்மோகுல் விஞ்ஞான்னு ஒரு பேர் கொடுத்தாலும் அரசியல் பேசணும் ஜாலியா பேசிட்டு போயிடுவாரு. இப்ப பாருங்க, அவர் திருவாய் மலர்ந்து ஒண்ணு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருச்சு. ஆனா ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். நிச்சயமாக அப்படி பேசியிருக்க கூடாது. செல்லூர் ராஜு போன்ற அந்த பகுதியில் இருந்த ஒரு நபர் அப்படி பேசியிருக்க கூடாது. பேசும்போது சொல்றார், தேசியம் தெய்வம் தந்த தெய்வீக திருமணர் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தர் போலதான் இவரும் அண்ணாமலையும் அவரும் தேசிய கட்சியில தான் இருக்கிறார். இப்படியா கம்பேர் பண்ணுவீங்க?
ஐயா தேவர் ஐயாவோட கம்பேர் பண்ற உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் இல்லைன்னு சொல்ல. அப்ப கம்பேர் பண்ணாதீங்க, விட்டுட்டு போயிருங்க. அண்ணாமலையும் தேவர் ஐயாவையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கே அசிங்கமா தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த பகுதியில் இருக்கிறீங்க, நீங்க நிக்கின்ற அந்த நீங்கள் வாழ்கின்ற அந்த பகுதியில் தேவர் ஐயா வந்து ஒரு மனிதராக அவர்கள் நினைப்பதில்லை. தேவர் ஐயா வந்து நீங்க ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை எல்லாம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானின் அவதாரம்னு அவர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரோடு நீங்க யாரை கம்பேர் பண்றீங்க? ஆயிரம் குற்றச்சாட்டு உள்ள அண்ணாமலையை கம்பேர் பண்றீங்க. நீங்க ஒரு மனிதராக மனித நீங்க தெய்வமாக இல்லப்பா நீங்க சொன்னாலும் மனிதராக ஒரு ஒப்பற்ற ஒரு குற்றமற்ற வாழ்க்கையை வாழ்ந்த மனுஷர். யாருக்கு வந்து இவன் 5 பைசா தேவை வாங்கினாரு எவனா சொல்ற கை காமிக்கிட்டு சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. தான் சொத்தை மத்தவங்களுக்கு விட்டு 5 பைசா கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரரான ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக ஒரு மனிதனாக வாழ்ந்த மனுஷரை நீங்க இப்பவுமே 1000 ஊழல் அலிகேஷன் உள்ள அண்ணாமலை மேல காமிச்சீங்கன்னா என்ன உங்க ஒப்பீடு? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க மக்கள்கிட்ட? மக்கள் இதெல்லாம் ஏத்துக்குவாங்கன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க எப்படி இருந்துட்டு போங்க, உங்களுக்கு பிஜேபியோட அடமான வைக்கணும் வச்சுட்டு போங்க, காலில் உளுந்து உருளுங்க, அது பிரச்சனையே இல்லை. உங்க கட்சியில குனிஞ்சு நிறைய பேருக்கு நின்ற முதுகே கிடையாது, அது உங்களோட விருப்பம். ஆனால் அதற்காக தேவரையா போன்று வாழ்நாள் முழுசும் சிரம் தாழ்த்தாத முதுகு கொலையாத ஒரு நபர் அவர். யாருக்கும் வந்தது கிடையாது, எவனுக்கும் தலை குனிஞ்சு வணங்கினதும் கிடையாது, யாருக்கும் குனிஞ்சு போனதும் கிடையாது. தேவரையோட பழக்கம் குனிஞ்சு போயிருந்தாருன்னா அவர் இந்தியாவோட பிரதம மந்திரி ரேஞ்சுக்கு அவர் போயிருப்பார். அவர் பண்ணாதனாலதான் அவர் தமிழகத்திலேயே அவர் சிறிய ஏரியாக்குள்ளே அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதை பத்தி அவர் வருத்தப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரோட இவரெல்லாம் கம்பேர் பண்ணி தேவரையை அசிங்கப்படுத்தாதீங்க. இது உங்களுக்கு எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ பிஜேபியோட கூட்டணியோட ஸ்ட்ராட்டஜி இந்த எலெக்ஷனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா சிறிய கட்சிகளையும் சேர்த்தணும் கூட அப்படின்னு அதிமுக சேர்த்தணும்னு சொல்லி அமமுக உள்ள கொண்டு வந்தாங்க. அமமுக நான் தூக்கில தொங்கிடுவேன், அவரோட சேர்ற தூக்கில தொங்கிடுவேன்னாரு. கயிறு நிறைய பேர் ரெடியா வச்சிருக்காங்க. நான் அவரு எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. சரி, இது வந்து மக்களுக்கு ஒரு நகைப்புக்கூடிய விஷயம், நெகட்டிவான ஒரு விஷயம் தான். அப்ப எல்லாரும் இதை நம்ம பேசி கொண்டு இருக்கும்போது இந்த சூழ்நிலையில ஒரு 2 பேரை பத்தி நம்ம பேசுறதே இல்லை. சசிகலா அம்மையாரும் ராமதாசையும். அவங்க ஒரு காலத்துல தமிழகத்துல இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த காலத்துல இருந்தே அவங்க தமிழகத்துல மிகப்பெரிய அரசியல் பிளேயர்ஸ் அவங்க 2 பேரும். இன்னைக்கு அவங்க 2 பேரும் கூட்டணியில் நிக்கிறாங்க. ராமதாஸ் யாரை ஏற்று நிக்கிறாரு? அவர் அரசியல் பிரவேசத்துக்கு காரணமே, இத்தனை வயசுக்கு மேல அவர் இறங்கி பிரச்சாரம் பண்ற காரணமே அவரோட பையன் அன்புமணி ராமதாஸ் தான். அப்ப அவர் தான் சார்ந்த சமுதாயத்தில் எவ்வளவு வாக்கு அன்புமணி ராமதாஸ் இருந்து பிரிப்பாருங்கிறத பொறுத்து அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அன்புமணி இந்த ஓட்டு யாரை பாதிக்கும்? இதுவும் பாமகவை பாதிக்கும். பாமகவை பாதிக்கும்னா அந்த வன்னியர் பெல்ட்ல அதிமுகவையும் பாதிக்கும். அதே மாதிரி சசிகலா அம்மையார் அதிமுகவில் இரும்பு கரம் கொண்டு ஆண்டவர். ஜெயலலிதா காலத்துல அதிமுக ஆண்டது சசிகலா அம்மையார் தான். டெய்லி அன்னாடம் கவர்மெண்ட் நடத்துற ஒர்க்கை ஜெயலலிதா பண்ண மாட்டாங்க. அதை பண்ணது முழுக்க சசிகலா அம்மையார். எல்லாரும் உங்களை முட்டாள்றாங்க. நீங்க பேசுறாங்க, எவ்வளவு டேட்டாவோட எவ்வளவு அழகா பேசுறீங்க. அந்த மாதிரி பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. 1000 கோடி கடன் இருந்துச்சு, 1000 இருந்துச்சு, நாங்க இப்படி குறைச்சோம், இப்படி பண்ணோம் அப்படின்னு அந்த கவர்மெண்ட்ல என்னதான் நடந்ததுன்னு ஃபுல்லா அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு அதுல ஒரு பங்கு இருந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு தேர்தல் காலத்துல இருக்கிறாங்க. முழுசா 130 140 தொகுதியில மொத்தத்தில் நிக்கிறாங்க. ஆனால் அதில் அவர்களால் குறிப்பாக முக்குளத்தோரில் இருக்கிற தொகுதிகளில் அவங்க ஒரு கணிசமான வாக்கு வங்கியை அதிமுக பறிக்க முடியும். இப்ப இந்த 2மே அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கு. இவங்க 2 பேர் எந்த அளவுக்கு சக்சீட் ஆகிறாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வெற்றி பெறாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க ஓட்டு வங்கி கூடுதோ, அவ்வளவுக்கு எவ்வளவு அதிமுக கஷ்டம், திமுக பலன். இதுதான் இந்த அரசியல் கால்குலேஷன்ல ஒரு உண்மையான ஒரு விஷயம். அப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒருக்க 3 நாளுக்கு ஒருக்க தான் அவர் பிரச்சாரத்துக்கு வருவாரு. இப்ப புதுசா அவர் ஹோலோகிராம் போட்டு அனுப்பி விட்டாங்க. ஒண்ணுமே அவர் வர்றது இல்லைங்கிற எல்லா வேட்பாளர்களும் பக்கத்துல ஹோலோகிராம் வச்சு விஜய் பேசுற மாதிரி இப்படி அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்மளால நமக்கு வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இப்போ ஒரு இடத்துக்கு போவாரு, இப்ப திருப்பூர் போயிருக்கிறாரு. 4 நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவாரு, திருப்பூர் போயிருக்கிறாரு. தானா சேர்ந்த கூட்டம் முன்னாடி இப்பதான் ஒன்னொன்னா வெளியில வருது. எப்படி 300 இவங்க 200 ரூபா கொடுத்து கூட்டம் அவங்கள சொல்றாங்க. 300 ரூபா கொடுத்து எப்படி ஆளாளுக்கு 100 பேர் 200 பேர்னு கூட்டு வர்றாங்க. அது 20-30 வயசு பையனாருக்கும் கூட்டு வர்றாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சை தாவேக மேலே இப்ப இருக்கத்தான் செய்யுது. அது ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் யோசிக்க வேண்டியது. ஏன்னா விஜய் இப்ப மட்டுமா எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, வீட்டோட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவா, அப்பெல்லாம் யாரும் ரோட்ல முக்கியலையே, ஏன் திடீர்னு முக்கிறாங்க? அப்ப அது ஒரு கேள்வி எழுப்பதான் செய்யுது. ஏன்னா இது ஒரு தானா சேர்ந்த கூட்டமா, அது கூட்டி வரப்பட்ட கூட்டமாங்கிற கேள்வி விஜய்க்கும் இனிமேல் வரதான் செஞ்சிருச்சு. அவர் இல்லைன்னு அதை மறுக்க முடியாது. இப்ப இப்படிதான் அரசியல் பாதை போய் கொண்டிருக்கின்றது. மக்களாகிய நாம் ஒவ்வொன்றையா கூர்மையா கவனிப்போம். பாலிசி டெசிஷன்ஸ், கொள்கை முடிவுகள், ஒவ்வொரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள், ஒவ்வொரு கட்சி எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் நம்ம பார்த்து அது தமிழகத்தை எப்படி பாதிக்க போகுது, நம்மளை எப்படி பாதிக்க போகுதுங்கிறத நம்ம பொறுமையா எடுத்து கணிச்சு அதற்கப்புறம் நாம் முடிவெடுத்து நாம் வாக்களிப்போம். மீண்டும் சந்திப்போம்.